and the vibrant tone. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. So, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாலேஜ் ஔவையார் எழுதிய விநாயகர் அகவல் ரொம்ப அற்புதமான ஒரு ஞானம். அதாவது எவ்வளவு நம்ம பத்தஞ்சலி யோக சூத்திரால படிக்கிறோம், சிவசூத்திரால பார்க்கிறோம், அத்தனையையும் ஒரு நட்சல். ஏன்னா ஔவையார படிக்கிறாங்களோ இல்லையோ, கடுகை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக தெரித்த குரல்ட்டு ஔவையார் திருக்குறளை பாராட்டுறாங்க. ஆனா ஔவையார் பாடிய இந்த விநாயகர் அகவல் இஸ் a compendium of the deep knowledge based on tantra yoga. அது மிக ஒரு அற்புதமான ஒரு நாலேஜ். நீ பார்க்கல, ரொம்ப அழகு. அந்த பேரே ரொம்ப அழகு. அகவல். அகவல்னா கூப்பிடுறது, அழைக்கிறது. ஔவையார் தன்னுடைய இளமை காலத்தை துறந்து முதுமை பூண்டு ஞானத்தில் நாடு முழுக்க சென்று அந்த ஞானத்தை அனைவருக்கும் பரப்பியவர். இளமை துறக்க வல்லேன் அல்லன்ட்டு பட்டினத்தார் பாடுவார். வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லல், நாளாரி இடந்து அப்ப வல்லேன் அல்லல், இளமை துறக்க வல்லேன் அல்லல். அப்பேற்பட்ட இளமையை ஞானத்தை வளர்க்கும் பொருட்டு துறந்தவர் ஔவையார். ஆனா சங்க காலத்துல நம்ம பார்த்தோம்னா ஔவையாருங்கிறவங்க பெண்பால் புலவர்கள் பலர் இருந்திருக்கின்றனர். இதுல நமக்கு கிடைச்ச தகவல் படி 4 ஔவையார்கள் இருந்திருக்கிறாங்க. முதலாவது ஔவையார் சங்க கால புலவர், அதியமான் நெடுமானஞ்சிக்கு நெருங்கிய நண்பர். அவரோட பாடல்கள 59 பாடல்லாம் கிடைச்சிருக்கு. அப்புறம் இடைப்பட்ட காலம் 8ஆம் நூற்றாண்டில் இருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த பக்தி இயக்கம் பரவிய காலம். அதுல விநாயகர் பாடிய அகவலை பாடிய இவர் 2வது ஔவையார். அதாவது பக்தி காலை, அதாவது 8ஆம் நூற்றாண்டுக்கும் 12ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் பக்தி யோகம் வளர்ந்தது. நம்முடைய சைவ சமய குறவர்கள், ஆழ்வார்கள் முதலானோர் எப்படி பக்தியின் மூலமாக இறைவனை அடைய முடியும் என்பதை நிரூபித்தவர்கள். கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று அறுதியிட்டு கூறிய அந்த பக்தி கால இலக்கியத்தில் பச்சை மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரே ஆயத்தம் கொழுந்தை என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கன்மான நகருளானே என்று தொண்டடிப்பொடி ஆழ்வார் முழங்கிய அந்த பக்தி சங்க காலத்தில் தோன்றியவர் தான் இந்த ஔவையார். இப்பெருமாட்டி ஔவையாரிடம் அவ்வளவு பக்தி போன்றவர். தம் இளமையை துறந்து யார் சார் செய்ய முடியும்? இப்ப இளமைக்காக என்ன இந்த லேகியம் அந்த லேகியம்னு இந்த உடம்பு 50 உடம்ப பாத்துக்கிறதுக்கு இந்த ஸ்னோ அந்த ஸ்னோ லவ்லி ஃபேர் அண்ட் லவ்ல போட்டு மினுக்கிறச்ச ஒரு இளம் பெண் அந்த பக்தியில் லயித்து இறைவா நீயே அனைத்தும் எனக்கு, இந்த மனித உடலை அவன் பக்தியை வளர்ப்பதற்காக என்று தியாகம் செய்ய முடியுமா? ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்க. எனக்கு திருமணம் வேண்டாம், பந்த பாசங்கள் வேண்டாம், உற்றார் வேண்டாம், உறவினர்கள் வேண்டாம், நீ ஒருவன் இருந்தால் போதும் ஐயா என்று கணபதியை வரித்தவர் மிகப்பெரிய ஔவையார். அதனால்தான் அந்த பக்தி அகவல். அகவல்ங்கிறது ஆசிரியப்பா கூப்பிடுறது. இங்க வா, உட்கார்ந்துக்கோ, சாப்பிடு, சிரி,
கொஞ்சு, முத்தாக்குடு, அவன் கொஞ்சி கொஞ்சி சொல்லக்கூடிய அகவல். இது எப்படி பார்த்தோம்னா மயில், மயில் சொல்றது அகவல்தும்பாங்க. அந்த மயில் கூறத பார்த்தா கூப்பிடுற மாதிரியா இருக்கும். பார்த்தா முருகான்னு கூப்பிடுற மாதிரியா இருக்கும். அது மயில் அதை பார்த்தது அழகு. அந்த கழுத்தை அப்படி நீட்டி அது கூறத பார்த்தோம்னா அகவை, நம்மளை கூப்பிடுறது மாதிரி இருக்கு. அப்படி அகவல் என்பது இறைவனை கொஞ்சி கொஞ்சி அழைத்து தன் பக்தியை தெரிவித்தல் தான் அகவை, அகவல். அதன் பார்ப்பட்டு வந்ததுதான் ஆசிரியப்பா. ஆசிரியப்பா தான் இருக்கிறதே மிகவும் எளிமையானது, பேசுற மாதிரி இருக்கும். மற்றபடி வெண்பா முதல்ல ரொம்ப கஷ்டம், அது யோசிக்கணும் தான். அன்று மூன்றாவது அவையார் தான் ஆத்திச்சுடி, கொன்றை வேந்தன், இதெல்லாம் பாடியவங்க, மூதுரை, நல்வழி. நான்காவது அவையார் தனிப்பாடல்கள் பாடி முருக பக்தியாக திகழ்ந்தவர். அவர் தான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று பக்தி இலக்கியத்தில் முருகனிடமே தன்னை வரித்து கொண்டவர், சிவபெருமானிடம் பக்தி கொண்டவர். ஔவையார் தான் அந்த நான்காவது ஔவையார். சோ இந்த விநாயகர் அகவல்ல சாக்த மதம், சாக்த மதம்னு அம்பாளை வணங்கக்கூடிய மதம், சக்தி, சக்தியினுடைய மதத்தில் முக்கியமா பார்த்தா தாந்திரிக யோகம் தான் இருக்கு. எப்படி மந்திர சக்தியின் மூலமாக, மந்திர உச்சாடனங்களின் மூலமாக நமக்குள் இருக்கக்கூடிய பிராண சக்தியை இறை சக்தியுடன் கலப்பது என்பது தாந்திரிக யோகம். அது சாக்த மதத்துல நிறைய வரும். சைவ சித்தாந்தத்துல ஞான யோகம் வரும். பதி, பசு, பாசம். பதி என்பது சிவபெருமான், பாசம் பசு என்பது ஜீவாத்மன், சிவபெருமானோட பிரிந்து மனித பிறவியில் இருப்பவர்கள். பாசம் என்பது பந்தம். அதுதான் சைவ சித்தாந்தம். சாக்த மதம் என்பது அன்னையையே முழுமையாக தன்னை அர்ப்பணித்து தாந்திரி யோகத்தால் அன்னையை வழிபடுதல் சாக்த மதம். இங்க இரண்டையுமே இணைக்கிறாங்க ஐயா. அதுதான் இந்த விநாயகருடைய அவர் அழகு. இங்க சாக்த மதம் பக்திகளுடைய நேர்மையா ஒரு வில்லிலிருந்து விடுபட்ட அம்பு போல நீதான் எனக்கு இலக்கு என்று அறியக்கூடிய ஒரு நேர்மையும், அடுத்தது பக்தி, நீ எல்லால் வேறு யார் எனக்கு கதி என்ற சைவ சித்தாந்தத்துடைய பக்தியின் அடிப்படையிலும் இணைந்தது தான் இந்த அகவல். அகவல் என்பது விநாயகர் அகவல். விநாயகர் எந்த விக்னத்தையும் வினையையும் தீர்க்கக்கூடிய முதல் பெரும் கடவுள், மூலாதாரத்தின் அதிபதி, கணங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த கணபதி, ஞானத்தின் சுடர் விளக்கு. இதுல ஏறக்குரிய 14 பாகங்களாக இந்த விநாயகர் அகவலை பிரிக்கலாம். 72 வரிகளை கொண்டது இந்த விநாயகர் அகவல். இதுல 1 முதல் 3 பகுதியானது விநாயகரை முதல்ல வர்ணிக்கிறாங்க. இப்போ அருண் கிட்ட எனக்கு ஒரு காரியம் ஆகணும், என்ன செய்யணும்? வருணே, உன்ன மாதிரி யாரு இருப்பாங்க அருண், நீ தானே கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும், நீ லகடி தனியா சமாளிக்க முடியுமா? அப்படி இப்படிங்கிறப்ப கொஞ்சம் உச்சி குளிரும், சரியா? அதுக்கு என்ன சார் பண்ணலாமேங்கிறப்ப யூ கெயின் த கிரவுண்ட். அதுதான் ஔவையாரும் பண்றாரு. விநாயகா, இன்னைக்கா நேத்தா உன்னை எப்படி பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு அபிஷேகம் பண்றேன், ஆராதனை பண்றேன், விபூதி பண்றேன், சந்தனம் பூசுறேன், உன்னை குளிர்ச்சியா வச்சுக்கிறேன், அது மட்டும் இல்லாம பாட்டு பாடுறேன், தினம் பூஜை பண்றேன். அப்படிங்கிறப்ப விநாயகர் கொஞ்சம் உச்சி குளிரும். ஆமா 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 ஆமா, நீ தங்கம். இதுதான் 3 பகுதி. 4வது பகுதியிலிருந்து 5வது பகுதியில அந்த விநாயகரே அப்படியே அவங்க ஆழ்ந்து போறச்சு நயன தீட்சை. சார், நயன தீட்சைங்கிறது எவ்வளவு ஒரு சுகமானது ஒன்று தெரியுமா? இப்போ நம்ம அம்மா கிட்ட போறோம், அம்மா நம்மள அன்போட பார்க்கறச்ச உங்களுக்கு கேட்க ஒண்ணுமே தோணாது. குருஜி கிட்ட போறச்ச அவர் அன்பா உன்னை பாக்குறச்ச உனக்கு ஒண்ணுமே தோணாது, அப்படியே நின்றுடுவோம். அது போல இந்த அம்மா விநாயகரை உச்சிக்குள்ள வைக்கிறச்ச விநாயகர் என்ன பண்றாரு, இந்த அம்மாவை ஆஹா கனிவோட பாக்குற, நீ எல்லாம் என் பக்தை. அப்ப இந்த அம்மா பிரமிச்சு போயிடுறாங்க, அப்படியே ஆன்னு விநாயகர்ல லயிச்சு போயிடுறாங்க. அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஓ நம்ம பூஜை பண்ணி விநாயகரை கேட்க வந்திருக்கோம், இவர் நம்மளை இப்படி பார்த்தோம்னா மறந்துட்டோமே அப்படின்ட்டு she gains back அந்த அட்டென்ஷன் வந்த உடனே 6வது பகுதியிலிருந்து 10வது பகுதி வரைக்கும் தாந்திரிக யோகம் மூலமாக எப்படி நான் ஞானத்தை பெறுவேன் இறைவா, விநாயக பெருமானே எனக்கு வந்த வழியை காட்டுவாயாகங்கிறப்ப அந்த விநாயகர் 6வது பாடல் முதல் 10வது பாடல் வரை தாந்திரிக மார்க்கத்தில்
சாக்த யோகத்தில் சொல்றார். ஏன்னா விநாயக பெருமான் சக்தியோட பின்னி பிணைந்தவர், அன்னையால் மட்டுமே உருவாக்கப்பட்டவர் விநாயக பெருமான். அது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். முருகப்பெருமான் அன்னையும் தந்தையும் சேர்ந்து நெற்றிக்கண்ணில் புறப்பட்டிருந்த ஞான பொறிகளால் ஆனவர் முருகப்பெருமான், ஞானத்திற்கு அதிபர். கணபதி அப்படி அல்ல, அம்மாவிட கொஞ்சம் கொஞ்சம் வந்தார். அவர் கணங்களுக்கெல்லாம் மதிப்பு. அவர் அப்பாவையே ஆட்டி வச்சவர். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உடைய ரதம் அச்சிறு முருகனுக்கு அப்படின்னு வரும், திருப்புகள்ல பாடுவாங்க இல்லையா? அப்ப தன்னை அவங்க அப்பா திரிபுரத்தை எரிக்கிறதுக்காக வேகமா போயிடுற. அது எப்படி 3 ராட்சசர்களை ஒரு லைன்ல வரணும் சார். என்னென்னலாம் அந்த காலத்திலே இருக்குது சார். இந்த 3 ராட்சசர்களும் எப்பொழுது ஒரு லைன்ல வர்றாங்களோ அவங்க தனித்தனி உலகத்தை படைச்சுக்கிறாங்க. எல்லாம் செய்யாத அட்டூழியம் எல்லாம் பண்றாங்க. எல்லா தேவர்களையும் போய் ஜெயில போட்டு அடிச்சிடுறாங்க. எல்லாம் கெஞ்சிருப்ப சிவபெருமான் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் உங்களை ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன வரம் பெறாங்க, நாங்க மூவரும் ஒன்று இணைந்து இருக்கும் பொழுதுதான் எங்களை அழிக்க முடியும். அவங்களுக்கு என்ன தைரியம், என்ன தனியா இருந்தா தானே சேலஞ்ச் பண்ண முடியும். நாங்க 3 பேர் சேர்ந்து ஒண்ணும் பண்ண முடியாது, ஆட்ட முடியாதுன்னு தைரியம். அதனால சிவபெருமான் வெயிட் பண்றாரு, எப்படி ஒரே அலைன்மெண்ட்ல வருது. அப்ப என்ன பண்றார், வந்த உடனே அவசரத்துல கிடுகிடுன்னு அந்த தேர் எடுத்துக்கிட்டு போயிட்டு அவர் அழிச்சிடுறார். அப்பதான் கணபதி பாக்குறார், நான் தானே முதற் பெரும் கடவுள், நீ அப்பனா இருக்கலாம், இருந்தா கூட என்னை வழிபடாமல் நீ சென்றாயிட்டு சிவபெருமான் ஏறி தேரிய உடச்சுடுறார். He just falls on the ground. சிவபெருமான் டமால் டிவில் தேர் எல்லாம் போயிட்டு ராட்சசர்கள் அழிஞ்சிடுறாங்க. இவர் கப்புன்னு நிலத்துல வந்துடுறார். டேய் என்னடா நீ பையனா இருந்துட்டு தேரை உடைச்சிட்டியே, நீ அப்பனா இருந்து என்ன ஏன் டாட்டா சொல்லல? இப்போ குழந்தைகள் நம்ம அவசரம் ஆபீஸ் போறோம், திரும்பி வரைச்சே உம்முன் இருக்கும் பாப்பா, ஏன்டா உம்முன் இருக்க, சரி நீ போறச்சு சொல்லிட்டா போன என்கிட்ட, நீ சொல்லாம தானே போன, நீ போ உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு. குழந்தைகள் இந்த உரிமையோட தன்னுடைய கோபத்தை, உரிமையை, பிணைப்பை, அன்பை, பாசத்தை, ஆளுமையை எது இத்திரூண்டு இருக்கு, அது அவங்க அப்பா அம்மாங்க டிக்டேட் பண்றதோ இல்லையோ. குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதா, அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறு கை அளாவிய கூழ் அப்படிதான் சாப்பிட்டு இருக்கோம். அது கவுந்து பட்டு குப்பரை கவுந்து பக்கத்துல நம்ம கைக்குள்ள இண்டுக்குள்ள நினைஞ்சு நம்ம தட்டுல கை வச்சு இப்படி இப்படி பண்ணுது. அந்த உணவு அமிழ்திலும் மாற்ற இனிதேங்கிறார் திருவள்ளுவர். நீ சாப்பிட்டுக்கிட்டு என்னதான் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டு என்ன பண்ணா கூட அந்த சின்ன குழந்தை இப்படி அலையுதான். அந்த அலைந்த அந்த உணவு அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறு கை அளாவிய கூழ், இத்திரோண்டு கை, அது என்ன பாடுபடுத்துது. அது நம்ம கன்னத்துல பட்ட உடனே அப்படியே மெய் மறந்து போறோமோ இல்லையோ. அது போல அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார். ரொம்ப ரொம்ப எல்லாமே அவர் அவநீத நிலை பிறந்து வந்தப்ப மௌனம் உபதேசம் பெற்ற அவர் பக்கத்துல மருவி அணைத்தன்னு. அது போல முருகப்பெருமான் எவ்வளவுக்கு அவ்வளவு தந்தை தாய் நாட்டலை படைத்தவரோ அவ்வளவுக்கு மூலாதார கணபதி அன்னைக்குடன் இணைந்தவர். அதனால தாந்திரிய யோகம், சாக்த யோகத்தை முதல்ல சொல்றார். 6ல இருந்து 10வது பாடல் வரைக்கும், 11ல இருந்து 14 வரைக்கும் எப்படி பக்தி யோகத்தில் இணைந்து சரணாகதி நிலையில் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் இறைவனை அடைதல் என்று இந்த 72 பாடல்கள். இதுதான் உங்களுக்கு முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் போல. எந்த ஒரு சூழ்நிலையில் ஔவையார் தன்னை தானே தியாகம் செஞ்சுக்கிட்டு பாடுறார். இதுல ரொம்ப என்னன்னா, இதுல ஒரு நாள் ஔவையார் என்ன பண்றாரு, இந்த பாடலாம் பாடிட்டு அது கணபதி தான் உச்சி குளிர்ந்து போச்சோ இல்லையோ அவர் சொல்றாரு. அப்ப பார்த்தா அந்த அம்மா கண்ணெதிரிலேயே சுந்தரமூர்த்தி நாயனார் போறாரு. அவருக்கு பின்னாடியே சேரமான் தொண்டைமான் போறார். எங்கன்னா கைலையை பார்த்து போறாங்க. திருநாவுக்கரசு ஏற்கனவே போயிட்டார் கைலையில. அப்ப இந்த அம்மா கேட்கறாங்க, விநாயக பெருமானே உன்னை காலமெல்லாம் பூஜித்தேனே, இந்த பாரு கண்ணெதிரில சுந்தரமூர்த்தி நாயனார் கையில போயிட்டு இருக்கிறார். ஒண்ணுமில்லாத சேரமான் தொண்டைமான், அவர் பேர் சேரமான் பெருமான் ஆண்டான். சேரமான் பெருமான் ஆண்டான் கொங்கு நாட்டை ஆண்ட ஒரு மன்னன். 1150 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது எனக்கு ஒரு 1000 வருஷம் முன்னாடி இந்த நம்ம கொங்கு நாடு கோயம்புத்தூர், அது சோழ மண்டலமா இருந்தது, சோழ நாடா இருந்தது. அதுல வந்த ஒரு மன்னன் பெயர் சேரமான் பெருமான் ஆண்டான். அவர் சுந்தரமூர்த்தி நாயர் நெருங்கிய தோழர். அவர் அவ்வளவு, நம்ம எப்படி குருஜி வந்தா ஏவிஎம்ல கூப்பிட்டவங்க பாக்குறாங்களோ, அது போல
அவரு சுந்தரமூர்த்தி நாயர் எப்பெல்லாம் கோயம்புத்தூர் விசிட் பண்றாரோ அப்போ சேரமான் பெருமானன்றதுக்கு அரண்மனையில் தான் தங்குவார். அவ்வளவு நெருங்கிய தோழர். அப்போ கேக்குற சுந்தரமூர்த்தி நாயரே பெருமானே, உங்களுக்கு என்ன எவ்வளவு பண்ணிருக்கிறேன் நானு, என்ன கொஞ்சம் கண்டுக்கோங்க, நீங்க இருவரும் கலக்கும் பொழுது என்னைய சேர்த்துக்கோங்க. அவர் சொல்றாரு, என்ன விளையாடுற நீ, கைலாயத்து பார்த்தா ஈஸியா, என்ன நீ பாட்டுக்கு எதுவும் மிட்டாய் வாங்கி கொடுங்கிற மாதிரி சொல்றேன் நீ, அதெல்லாம் முடியாதுங்கிறப்ப, இல்லை நான் தவம் பூண்டு உங்களுக்கு உகந்தவனாக ஆவேன் என்று அன்று தொட்டு அவர் ஞானத்திலேயே லயித்திருந்தார். அப்ப சுந்தரமூர்த்தி நாயரம் ஓ இது கனிந்த பழம், இவனுக்கு கைலாயம் பொறுத்து அத்தனை தகுதிகளும் இருக்கிறதுன்றப்ப, சரி நான் போயிட்டே இருக்கேன், நீ குதிரை மேல ஏறி வா அப்படின்னு சொல்லிட்டு போற. போன உடனேயே அங்க பார்த்தா சுந்தரமூர்த்தி நாயனர் வரதுக்கு முன்னாடி இவர் போயிட்டாரு கைலாயத்துக்கு. அங்க கதவெல்லாம் அவார்டு அடைச்சிருக்கு. இவர் பாக்குறார், சிவபெருமானே உங்களை தேடி இவ்வளவு தூரம் படாத பாட்டு பாட்டு வந்திருக்கிறேன் நானு என்று நீங்க திறக்கலைங்கிறப்ப, அப்ப ஆதி உலா என்ற பாட்டு பாட்டு. சிவபெருமான் மட்டும் தவத்திற்கும் யோகத்திற்கும் அன்பிற்கும் அவர் தானா குழந்தை ஆயிடுவார். அது எந்த விதமான, அதுக்கு பல புராணங்கள் சான்று. அந்த அப்படியே கனிஞ்சு போயிடுவார். ராவணேஸ்வரன் கனிய வைத்தார், பஸ்மாசுரன் கனிய வைத்தார். அவர்கள் எல்லாம் அசுரர்களாக இருந்து கொண்டும் அந்த பக்தியில் தவத்தில் சிவபெருமான் தன்னையே மயங்கிடுவார். அவரை காப்பாத்துறதுல அம்மா தான். ஏன் இப்படி தூக்கி தூக்கி கொடுக்குறீங்க, கடைசியில உங்க ப்ராப்ளத்தை நான் தானே சால்வ் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்ட்டு. நம்ம வீட்டுல தான் நடக்குது, நம்ம ஏதோ பண்றோம் வீட்டுல தான். அவங்க ஒரு பிரேக் போட்டதுன்னு தெரியுது நமக்கு இல்லையா. அருணுக்கு பிரியா பிரேக் எப்படின்ட்டு எல்லார் வீட்லயும் அப்படிதான். நம்ம தூக்கி கொடுத்தா யோ ஆத்துல போட்டாலும் அளந்து போடியா, ஏன்னு கேக்குறது பார்வதி தேவி தான். அவர் அப்பாவும் சாரி இனிமேல சரியா இருக்க சொல்லிட்டு மறுபடியும் அதே தப்பு பண்ணுவார். சரியா, அது வேற விஷயம். அப்போ அப்ப ஔவையார் பாக்குறாங்க, கண்ணு இதுல போறார். ஔவையாருக்கு சேரமான் பெருமானாண்டரை பத்தி தெரியாது. சரி, சுந்தரமூர்த்தி நாயனார் மிகவும் பெருமை வாய்ந்தவர், அவர் தான் போறார் கைலாயத்துக்கு. இந்த மனுஷன் எங்க வாழை பிடிச்சிட்டு போறா அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க விநாயகர்கிட்ட. சாமி ஒண்ணுதான் கும்பிட்டு இருக்கேன் நானு, எனக்கு முன்னாடி அவங்க போறாங்க, என்ன எப்பயா சேர்க்க போற, நான் எத்தனை வருஷமா பாடிட்டு இருக்கேன்றப்போ, டோன்ட் வரி, அவசர அவசரமா பூஜை பண்ணாது, செய்யற பூஜையே ஒழுங்கா நிதானமா பண்ணு. சரியா, இங்க அமிர்தம் அப்படிதான், சீக்கிரம் சீக்கிரம் பூஜை பண்ணுவான். வித்யா அப்படி கிடையாது, ஒழுங்கா நிம்மதியா நிதானமா பண்ணு, இல்லாட்டி கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவா. அதேதான் விநாயகர் சொல்ற, ஒழுங்கு மரியாதையா பூஜை பண்ணு. பூஜை பண்ணியோ இல்லையோ, ஏன் அவசர அவசரமா பண்ற, என் தலை ஏன் தண்ணிய கொட்டுற, நிதானமா விடு, பூமி பண்ணு, சந்திரம் போடு, ஊதுவத்தி காட்டு, ஒழுங்கு மரியாதையை பண்ணு. பண்ணதுக்கு அப்புறமே நடக்கிறதப்பா. இந்த அம்மாவுக்கு ஒரே கப்பு கப்புங்குது, என்னையா கண்ணு இதெல்லாம் வந்து கைலாயத்து போயிட்டு இருக்கிறாங்க, இவர் பூஜை நிதானமா பண்ணுன்னு சொல்றாரு. சரி, இத்தனை வருஷம் பண்ணும், அவருக்கு தெரியாதான்ட்டு நிதானமா பண்றாரு. பண்ண உடனே வெரி குட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, திருப்தியா இருக்குன்ட்டு அவர் துதிக்கையில தூக்கி சேரமான் பெருமானாண்டருக்கு முன்னாடி கைலாய கதவுகள் மூடி இருந்தாலும் அதுக்குள்ள எடுத்துட்டு போய் விட்டோம். அதுதான் விநாயகர் பெருமான். அதனால்தான் அவர் மூலாதார கணபதி, கணங்களுடைய தலைவன், விக்ன விநாயகா அப்படின்னு சொல்றார். எந்த விக்னம்னா தடைகள், எந்த தடைகள் இருந்தாலும் அவரிடம் பக்தி பூண்டு நாம் சரணகரி அடைந்தால் ஞானத்தின் விளைநிறம் பக்தி பூண்டவர். அப்படிதான், அதான் முக்கண்ணன் சொல்றது. சிவபெருமானுக்கு முக்கண் இருப்பதை போல மத யானைக்கு 3 கண்கள் இருக்கும். 2 கண்ணு அந்த மத நீர் வரக்கூடிய நெற்றியில் குண்டா இருக்கும். 3 விதங்களில் மத நீர் சுரக்கும் ஒவ்வொரு யானைக்கும். அது அதனுடைய பலத்தை காட்டுகிறது. அது போல கணபதி என்பவர் அந்த 3 கண்களை உடையவர், மிக ஞானத்தில். இது ரொம்ப அழகா திருப்புகள் அது ரொம்ப சார், இதெல்லாம் பார்த்தோம்னா மனசு உருகிடும் சார், மனசு உருகிடும். நாத பிந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ ஞான பண்டித சுவாமி நமோ நமோ வெகு கோடி. அந்த திருப்புகள்ல ஆதரம் பயிர் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டு அவரோளே முன்னாளினில்
ஆடல் வெம்பரி மீதேரி மா கையிலை ஏ அங்க ரெஃபர் பண்றார். என்ன, அவர் வயலூர் திருச்சி பக்கத்துல கோயில் இருக்கு, எல்லாமே சோழ நாடு தான். அங்க திருப்புகழ் போய் வயலூர் முருகனை வயலூர் முருகன் மிக மிக ரொம்ப ஃபேமஸ். வயலூர் முருகன் அவ்வளவு சக்தி வாய்ந்தது, மயில்கள் நிறைந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் திருச்சிக்கு வயலூர் போனப்ப நிறைய மயில் இருந்தது. இப்ப மயில் கல் தான் இருக்கு, மயில் காணும். சரியா? அந்த மயில் எங்க சார் விடுறாங்க மயில? சரி, அப்பேற்பட்ட அந்த வயலூர் முருகனை தொழுது திருப்புகழ் பாடுறார். அங்க பாடினதான் நாதபிந்து கலாதி நமோ நமோ. அப்பொழுது இந்த பெருமானாண்டார் வந்து அருணகிரிநாதருக்கு மெச்சி அவர்கிட்ட, அவர் நண்பரா இருக்கச்சே அவர் கெஞ்சி கேட்டுக்கிறார், சாமி எனக்கு ஒரு பாட்டு என்ன சேர்த்துக்கோங்களேன், உங்க திருப்புகழ் காலகாலமாக நிலைக்கும், என்னுடைய உடல் சேர்ந்து விடும், என்னுடைய உடல் 50 கலந்து விடும், ஆனால் உங்கள் திருப்புகழ் மூலமாக நான் இருக்க ஒரு வாய்ப்பை தாருங்களேன் சொல்றச்சே அவர் பாக்குறார், பையன் அவளை கேட்கிறான் அப்படின்ட்டு அந்த நாதபிந்து கலாதி நமோல அவர் பேரை கோட் பண்றார். ஆதரம் பயிர் ஆரூரர் தோழமை. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனாரையும் உள்ளவர், ஆரூர் பெருமா, ஆரூரர் பெருமா, ஆரூரான் பேர் உண்டு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. தோழமை, அவருடைய நண்பராக இருந்து கொண்டு அவரோடு முன்னாளினில் முன்னொரு காலத்தில் ஆடல் வெம்பரி, வெம்பரினா வேகமாக செல்லக்கூடிய குதிரையின் மீது அமர்ந்து மா கையிலே, நீ கையிலைக்கு போனியே, அப்பேற்பட்ட ராஜா உன்னுடைய சிவபக்தி என்னை தொட்டது, நீ வந்து இறைவன் அடி சேரக்கூடிய அத்தனை தகுதிகளும் வாய்ந்தவன்ட்டு திருப்புகளை சேர்க்கிற. அந்த காலத்துல பார்த்தோம்னா பக்தி வந்து பின்னி பிணைந்ததுங்க வாழ்க்கையோட. சார் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் சார், இறைவனுடன் பின்னி பிணைந்த ஒவ்வொரு நாளும் இறைமையில் வாழ்ந்தவர்கள் நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள். அதுல நம்ம எதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. மனித பிரிவினுடைய முக்கியமானதே ஒரு அன்பும் பக்தியும், அந்த ஏதோ ஒரு சக்தி, அதன் மூலமாக நாம இறைமையை காண வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருந்தது. அது வேற விஷயம். என்ன சொல்லுவாங்க, கலிகாலம்பாங்களே, அது போல இப்ப தெரிஞ்சுட்டோ இல்லையோ. ஆக இப்படித்தான் இந்த அற்புதமான விநாயகர் ராகவலின் அமைப்பை ஆரம்பிக்கப்படும். ஆக பகுதி 1 முதல் 3 வரை எடுத்துக்கிட்டோம்னா 1 முதல் 15 வரை 15 லைன் விநாயகர் பெருமான அம்பாள் அந்த ஔவையார் பிராட்டி வந்து நம்ம அழகா வர்ணிக்கிறாங்க. எப்படி வர்ணிக்கிறாங்க பார், இப்பதான் நம்ம ஆரம்பிக்க போறோம். சீத களப செந்தாமரை பூம், சீத களப செந்தாமரை பூம் பாத சிலம்பு பல்லிசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தடு எரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் 4 4 புயமும் 3 கண்ணும் 3 சுவடும் 2 செவியும் இலங்கு பொன் முடியும் 2 புரிநூல் திகழ்வொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமை ஞானத்தை அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன. ஒரு போடுறாங்க, கணபதி அப்படியே ஆன்னு மயங்கி போயிடுறோம். சுதர்ஷகிரியை பண்றது ஆன்னு போயிடுறோமோ இல்லையோ, அது போல இப்ப பாக்குற இது 15 வரைக்கும். சீத கலப செந்தாமரை பூம் பாத சிலம்பு பல்லிசை பாடு. உன் பாதை எப்படி இருக்கு தெரியுமோ, செந்தாமரை புஷ்பமா இருக்கு. எப்பவுமே இறைவனை வர்ணிக்கிறச்ச பாதாதி கேசம் வர்ணிப்பாங்க, ஒரு மனிதர்களை வர்ணிக்கும் பொழுது கேசாதி பாதம். சில இறைவனை கீழிருந்து அப்படியே பாதத்திலிருந்து தான் நீங்க அழகு பார்த்து, அதுதான் வந்து ஆகம விதி. அதன் போல சீத களவ, சீத களப, களபம்னா வாசனை, நறுமண உடைய அவர் பாதங்கள் பக்கத்துல நின்னாலேயே தாமரை பூ மெல்லிய ஒரு வாசனை. பாத்தீங்கன்னா தாமரைப்பூடைய ரொம்ப வாசனை இருக்கும். அவ்வளவு பெரிய பூவா இருந்தா கூட ரொம்பவுமே வந்து நெடி அடிக்கிற வாசனை வராது, சரியா? அதுவே ஜாதி மல்லி பாத்தீங்கன்னா மயக்கக்கூடிய வாசனை. ஒவ்வொருக்கும் இறைவனுடைய படைப்புக்கு அது சொல்லவே முடியாது அம்பாளோட படைப்புல. அப்ப தாமரை புஷ்பத்துல ஒரு மென்மையான வாசனை வரும். அப்படி வருதான். அது எப்படி சீத கலபத ஜில்லுன்னு இருக்கான், ஏசி போட்ட மாதிரி இருக்கான். விநாயகர் பக்கத்துல போய் நின்றுட்டா. சீத கலப குளிர்ச்சி பொருந்திய
நறுமணமுடைய செந்தாமரை போன்ற பாதங்களை உடைய கணபதியே எப்படி இருக்கான்? பல் இசை பாட. அந்த பாதத்துல சிலம்பு அணிந்திருக்கிறான். அந்த சிலம்புல தலைப்படியா பாத்தீங்கன்னா கணபதி யானை தலைப்படியா ஆடிட்டு இருக்கும், கால் எல்லாம் ஆடிட்டு இருக்கும். அப்போ அந்த அவர் காலில் அணிந்த சிலம்பு மெல் இசை பாட. நம்மால் டிமில் இல்லாம இனிமையான இசை இல்லையா? நம்ம சில பேர் நடந்து போவாங்க, டிம் நடப்பாங்க. ஏன்டா மொன்ன நடந்து கூட, எங்க அப்பா திட்டுவார், நடக்கிறது தெரியக்கூடாது, நான் மொள்ள நடந்து போ. சில பேர்ல வீட்லயே பார்க்கலாம், அவங்க நடக்கிறச்சே பக்கத்து ரூம்ல நம்ம அதிர்ந்துட்டு இருப்போம், மேல எகிரி எகிரி குச்சிட்டு இருப்போம், அந்த மாதிரி நடப்பாங்க. ஆனால் மென்மைதான் இறைமையினுடைய. அது போல அந்த விநாயகருடைய பாதங்கள் மென்மையா அப்படியே அசைதா அது இசை போல இருக்கு. அப்புறம் என்ன, பொன் அரை ஞானும், உன்னுடைய இடையில் உன்னுடைய இடுப்பில் அணிந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான அரைஞான் கயிறும் பூந்துகில் ஆடையும், அழகான ஒரு மென்மையான உடையை அணிந்தவனே, வண்ண மருங்கில், வண்ணன மென்மையான, மருங்கின இடுப்பு இடை, வண்ண மருங்கில் வளர்ந்து அழகு ஏறிப்ப. அந்த இடையில் அவர் அணிந்த ஆடை காற்றில் அப்படியே வீசுதான். ட்ரீம் சீன்ல பாக்குற போது அப்படியே காற்று அப்படியே வண்ண ஆடை பறக்கும். அது போல அந்த காற்று இளம் காற்று வீச அந்த மெல் துகில் அவர் இடையில் அணிந்த அந்த மென்மையான ஆடை காற்றில் அப்படியே அலை. சார் ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாங்க. அந்த வெண்மையான ஆடை, ஒரு செந்தாமரை புஷ்பத்தோட அந்த வாசனை, அந்த அழகான செந்தாமரை போன்ற ஒரு பாதம், அதுல மென்மையான இசை எழுப்பக்கூடிய சிலம்பு, அந்த காற்றில் ஆடக்கூடிய மென்மையான ஒரு அழகான பூந்துகில் ஆடை. அது மட்டுமா, பேழை வயிறும். பேழைன்னா அந்த காலத்துல இந்த அரிசி குதிரும்பாங்க, அறுவடை பண்ணனே குதிரையில போட்டு வைப்பாங்க. அது போல ஒரு பெரிய வயிறாம். அந்த பெரிய வயிறு என்பது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பிசிக்கல் பாடி. தி சோலார் பிளெக்சஸ், மணிப்பூரகம் தான் எனர்ஜி சென்டர். அப்பேற்பட்ட எனர்ஜியை உடையவர் நம்முடைய கணபதி. அதெல்லாம் பெரிய வயிறு. நம்ம சொல்ல எனர்ஜி என்ன? பாசிட்டிவ் எனர்ஜி ஆஃப் தி மணிப்புரக என்ன? ஜாய் அண்ட் ஜெனராசிட்டி. ஜாய் அண்ட் ஜெனராசிட்டி. அப்படி எப்பவுமே உற்சாகமா சிரிச்சுக்கிட்டே நான் தான்டா கணபதி என்று இருக்கக்கூடிய ஒரு கம்பீரமான தோற்றமும், அதே நேரத்துல சந்தோஷமும், ஜெனராசிட்டி. உனக்கு என்ன வேணும்னு சொல். அதனாலதான் எக்ஸாம்பிள பாஸ் பண்ண யாரை கும்பிடுறாங்க? முதல்ல பிள்ளைகிட்ட போயிட்டு அப்போது 3 குட்டு போட்டுக்கிட்டு, சாமி நான் பாஸ் பண்ணிடணும், 90 மார்க் வராட்டி கூட 35 மார்க் அது வாங்கி பாஸ் பண்ணிட்டு அப்ளை பண்றோமோ இல்லையோ நிறைய இல்லையா? என்ன வேண்டுதல் இருந்து முதல்ல நம்ம கணபதி கிட்ட போறோம். அப்பேற்பட்ட முருகனே வள்ளியை மனம் பண்றதுக்கு போயிடுறேன். அப்புறம் அண்ணே காணவேன்றப்ப அவர் தானே சேர்த்து வைக்கிறார். அச்சிறு மகள் அற்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே அப்படின்னு வருதோ இல்லையோ. அச்சிறு முருகன் பையன், சின்ன பையன், தம்பி, சரி ஏதோ போயிட்டான் காதல் வேகத்துல, நம்ம ஒண்ணும் கொஸ்டின் பண்ணப்படாது. அச்சிறு முருகனை அக்குற மகளுடன் அக்கண மணமருள் பெருமாளே, அவர் தானே மனம் முடித்து வைக்கிறார். அது போல அந்த கணபதி ஜெனராசிட்டி, எண்ணி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். அப்பேற்பட்ட கணபதி பேழை வயிறும், அதான் பெரிய வயிறு. The energy is the energy personification. பேழைனா பெரிய குதிர் போன்ற வயிறும், பெரும் பாரக்கோடும். ஒரு யானைக்கு எது அழகு? அதனுடைய தந்தங்கள். அதுதான் அந்த கம்பீரத்தையே கொடுக்குது. அப்பேற்பட்ட தந்தத்தை உடைய கோடு அப்படின்னு இங்க அந்த தந்தம். அப்பேற்பட்ட அந்த இப்பேற்பட்ட அழகை உடைய எம்பெருமானே, ஏழமுகமும் விலங்கு செந்தூரமும். நீ அழகான ஒரு யானை முகத்தை கொண்டவன். அந்த முகத்துல செந்தூரத்துல அழகா பொட்டு வச்சிருக்க. அந்த பொட்டு அப்படியே தகதக தகதகன்னு ஒளி வீசுறது. விலங்குன்னா ஒளி வீசக்கூடிய. 5 கரமும், 5 கரம் அவர் தும்பிக்கையோட சேர்த்து 5 கரங்களாக கருதப்படுகின்றன. அங்குச பாசமும், ஒரு கையில அங்குசம், இன்னொரு கையில பாசம். ஏன்னா அம்மாவோட பிள்ளையும் அம்மாவும் கையில அங்குசம் வச்சிருப்பாங்க, பாசம் வச்சிருப்பாங்க. படைச்சு தொலைச்சாச்சு. இந்த பையன் எங்கேயாச்சும் போக காட்டி கைத்த போட்டு இழுத்துக்கோ, தப்பு தகராறு பண்ணாங்கன்னு அந்த அங்குசம் காதுல போட்டு அப்படி இகிரு.
அங்குசம் என்பது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது, பாசம் என்பது அந்த கயிற்றை போட்டு தன்னுடன் இணைத்துக் கொள்வது. அதுதான் நம்ம சொல்லுவோம். நம்ம அம்பாள் ஒரு கையில பராங்குசத்தாரி. அது போல இங்க கணபதிக்கும் ஒரு கையில அங்குசம், ஒரு கையில பாசம் வச்சுக்கிட்டு நம்மள சரியாக வழி நடத்தக்கூடிய கணபதி பெருமானே. நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும். சார் அழகு, அந்த தமிழ் அழகு. நீலம் என்பது கருநீலம். ஒரு யானையை பார்த்தீங்கன்னா ஒரு கரிய நிலம் இருக்கும். அது ரொம்ப கருப்பும் கிடையாது, பழுப்பு நிற கருப்பு. அதுதான் இங்க சொல்ற கருநீலம். கருநீலம் போன்ற அழகுடைய கணபதி. அப்பேற்பட்ட திருமேனி உடையவனே. நான்றவாயும். நான்ற தொங்குகிற யானுடைய வாய பார்த்தீங்கன்னா பெருசா கீழே அப்படியே இருக்கும். அது வயல எது வச்சாலும் உள்ள போயிடும். நான்றவாயும் நாலிருபுயமும். அது மட்டும் இல்ல, 8 தோள்கள். அவருக்கு 5 கணமும் இல்லாம 8 தோள்கள். எல்லா ஆயுதங்களையும் தாங்கி அனைத்து கணங்கள்ல சக்திகள், தன்னுடைய சிவபெருமன் பூத கணங்கள், தேவ கணங்கள் அத்தனையையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர். 3 கண்ணும். 3 கண்ணுங்கிறது என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்கன்னா, 3 கண்கள் என்பது ஆதார கணபதி. மூலாதாரத்திலிருந்து கிளம்பக்கூடியதுதான் உங்களுடைய சூரியன், சந்திரன், அக்னி. இடகலை, பிங்கலை, சுஷும்னா, அதுக்குதான் மூலாதார கணபதி. அவர் தான் அடிப்படை. அதுதான் 3 கண்ணும். அப்பேற்பட்ட ஆதார கணபதியே, நீதான் சூரியன், நீதான் சந்திரன், நீதான் அக்னி. இடகலை என்பது சந்திரகலை, பிங்களை என்பது சூரியகலை, சுஷும்னா என்பது அக்னிகலை. இந்த 3 கண்ணும் முன் மத சுவடும். யானைக்கு அந்த மதம் என்கிறது வைட்டாலிட்டி, அந்த கம்பீரம், அந்த யானையினுடைய தன்மை. அதனாலதான் மதம் படிச்சு யானை இதெல்லாம் போகக்கூடாது. ஒத்த யானையை பார்த்தா ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி வால்பாறை, இந்த எஸ்டேட் எல்லாம் போறச்ச, காட்டுல எல்லாம் போறச்ச ஜாக்கிரதையா இருக்கணும். 2 யானையா போனா, யானை கூட்டமா போனா பிரச்சனை கிடையாது. ஒரு சிங்கிள் யானையை, தனியா யானையை பார்த்தா அது அப்படியே இருக்கும், பார்த்துட்டே இருக்கும். அது போல ஒரே குறியை எடுத்துக்கொண்டு ஞானத்தை கொடுப்பவர். அங்க மத சுவடு. சுவடுன்னா மார்க். இப்ப மழை பெஞ்சு முடிச்சுன்னா பாறை மேல எல்லாம் அப்படியே அந்த தண்ணி கசிஞ்ச அடையாளம் தெரியுதோ இல்லையோ, அது போல அந்த 3 இடங்களிலும் அந்த ஞான நீர் வடிந்த சுவடு. சுவடுனா அடையாளம். அப்படி உடைய 2 செவியும், பெரிய முரம் போன்ற செவிகள், விடாமல் ஞானத்தை கேட்கக்கூடிய எங்கள் வேண்டுகோளை கேட்க. இங்க பாருங்க, ஔவையார் கொடி வச்சு பேசுற. உன் காது சின்ன காதா? எவ்வளவு பெரிய காது! நான் எத்தனை வருஷமா பாடிட்டு இருக்கேன், என் பாட்டெல்லாம் கேட்கிறேன். என் கையாடி இந்த வேண்டுகோளை உன் காதுல போட்டு வச்சுக்கோ. அவ்வளவு பெரிய காது. 2 செவியும் இலங்கு பொன் முடியும். இலங்குன்னா அழகாக திகழ்கின்ற, பொன் முடியும் கிரீடமும், திரண்ட முப்புரி நூல். அந்த பூநூல் என்பது ஞான நூல், யஜ்ஞோப வீதம். அந்த ஞானத்தை, அந்த ஞான தவத்தை, அவர் கணபதியாக இருந்தாலும் தவறாமல் சக்தி பூஜை செய்யக்கூடியவர், தந்தை பூஜையை செய்யக்கூடியவர். அந்த ஞானத்தின் விளைநிலமான அதை விளக்குவது தான் திரண்ட முப்புரி நூலும். திரண்டன்னு நல்ல ஜோரா இருக்கா, அப்படியே பெருசா. திகழ் ஒளி மார்பும், அப்படி ஒளிரக்கூடிய அழகான மார்பையும், சொற்பதம் கடந்த, வார்த்தைகளால் விளக்க முடியாத துரிய மெய்ஞான, துரிய நிலை நமக்கு தெரியாதது. சகசிரகாரம் துரியம், அதுக்கு மேல துரியாதீதம். அதுதான் துவாதசந்தம் விஞ்ஞான வைரவாத வரும். உங்க கையை உயர்த்தினீங்கன்னா அது துரியம். அதற்கு மேல போயிட்டீங்கன்னா துரியாதீதம். துரியத்துல வரைந்து நான் என்கிற உணர்வு இருக்கும். துரியாதீதத்துல ஒன்றோடு ஒன்றா இயற்கையோட பராசக்தியோட கலந்துருவீங்க. ஆக துரியமெய்ஞான, நீ ஞானத்தையும் டச் பண்ணிட்டு இருக்க, துரியத்திலிருந்து எங்களையும் வழி நடத்திட்டு இருக்க. அற்புதம் நின்ற,
அற்புதம் நின்ற அற்புதமான நலன்களை அளவின்றி அள்ளத் தெரிகின்ற கற்பக களிரே. அந்த அழகான வார்த்தை கற்பகம் என்பது கற்பக தரு. அது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கற்பக மரம். வேண்டியதை வேண்டியவர்க்கு வேண்டியபடி கொடுக்கப்படும். அப்பேற்பட்டு இங்க அவையார் தூக்கி வச்சிருந்தாங்க கணபதிய. கற்பக தருயா நீ, உன்னை கேட்டா எது கொடுக்க மாட்ட அப்படின்னு நான் கேட்டா கொடுக்க இருக்கு பாரு. முப்பழம் நுகரும் மூஷிக வாசல். முப்பழம் என்பது என்ன? மா, பலா, வாழை. மூன்றுமே தனி அழகான குணங்களை உடையது. அந்த பலா என்பது அவ்வளவு இனிமை உடையது. மாம்பழம் என்பது அவ்வளவு, வாழை என்பது வாழைப்பழம் என்பது ஒருத்தர் வாழைப்பழத்தை தின்னுடா இருக்கலாம். எல்லா விட்டமின்களையும் கொண்டது வாழைப்பழம். அண்டு தேங்காய். 2 தேங்காவும் வாழைப்பழம் இருந்ததுன்னா வாழ்நாள் முழுக்க வேற எதுவுமே எல்லாம் வாழ்ந்துடலாம். முக்கியமா தீவிர எங்கன போயிட்டா முக்கியமா அவங்கள உயிர் காப்பாத்துறத அந்த தேங்காயும் வாழைப்பழம். அதனாலதான் எல்லா தீவிலையும் தேங்காய் வழியும் இருக்கும், தேங்காயும் இருக்கும், வாழைப்பழமும் கிடைக்கும், உயிர் வாழலாம். ஆக இந்த 15 வரியில அப்படியே எங்கேயோ வச்சுற கணபதி கேட்டு 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 அப்படியே ஒரு மயக்க நிலையில ஒரு என்ன இப்படி புகழ்றாளே, எப்பேற்பட்ட குழந்தை தன்னுடைய இளமை காலத்துல எனக்காக என் பூஜைக்காக வச்சுட்டு ஞானத்தை மெல்லிய பெண்மை, மென்மையான உடல், அதை கூட பார்க்காம நாடுதோறும் கடந்து எத்தனை நாடுகள் சின்ன பாதங்கள் கால்கள் போய் செஞ்சிருக்கு. எத்தனை மன்னர்கள் அந்த பாதங்களில் விழுந்தாலும் அனைவருக்கும் அன்னையாக ஞானத்தை வழங்கியிருக்கிறாள். ஔவையார் பிராட்டின்னு அங்க இருக்கிற புலவர்கள் நடுங்குவாங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, மெத்த மெச்சி பேசாதீர் புலவேரே, அது எரிஞ்ச எறும்புக்கும் தன் உடல் எஞ்சான் அப்படிம்பாங்க. எறும்புக்கும் தன் கையில எஞ்சானியா, நீயும் 8 ஜான் தான், ஜான் வச்சு பாரு. இதுல இல்லாதது ஏன் ஈகோ அகம்பாவம் பிடிச்சிட்டு திரியுறீங்க? இறைமையை பாடுங்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, மெத்த நிதம் மெச்சி பேசுவீர் புலவரே, எறும்புக்கும் தன் உடல் எஞ்சார் அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. அந்த பணிவு என்பதை குடிக்கொண்டு பணிவிற்கே உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு ஔவையே, உன்னால் அல்லவா இத்தனை 1000 கோடி மன்னர்களும் மக்களும் பயன் பெற்றிருக்கிறார்கள், உனக்கு செய்யாதது அப்பயே டிசைட் பண்ணிட்டார். சரியா? இந்த ரிசல்ட் டிக்ளேர் பண்ணல, அவ்வளவுதான். உனக்கு கையிலாயமே சாட்சி, அது அவசரப்படும் நிதானமா பண்ணுங்கிறார். இன்னொரு அழகா பார்க்கலாம். சீத கலப, என்ன அழகு சார், சீத கலப செந்தாமரைக்கும் பாத சிலம்பு பல்லிசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகிராடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகு எரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சுக்கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் நான்றவாயும் 4 இருபுயமும். 4 இருபுயம், இங்க நான் தப்பு பண்ணிட்டேன், ஐம் சாரி, ஐ ஷுட் கரெக்ட் மை செல்ஃப். 4 இரு அங்கேயே முதலே சொல்லிட்டாங்க, 4 2 8 8 தோள்கள் அங்கேயே ஔவையார் சொல்லிட்டாங்க. நான் தான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி, ஆர்வ கோளாறு. 4 இருபுயமும் 3 கண்ணும் மும்முத சுவடும் 2 செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரி நூல்திகள் ஒளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன அப்படின்ட்டு இது கேட்கச்சு நமக்கே கிக் வர மாதிரியா இருக்கா இல்லையா? அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம யோக நித்ரால் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஔவையார் முதல்ல அந்த பாதாதி கேச வர்ணனை, அந்த வேழமுகன் கணபதிய நல்லா புகழ்ந்துட்டு அப்புறமா மொழியில் என்ன பண்றாங்க, இப்ப எனக்கு ஆத்ம ஞானத்தை விளக்குவாயாக, அந்த ஆத்ம ஞானத்தை விளக்குவாயாகங்கிறது இங்க வந்து நமக்கு 4வது பகர்ந்த நயன தீட்சை. அப்போ இவ்வளவு பண்ணிருக்காளே குழந்தை அப்படின்ட்டு அவளையே பார்க்கிறார் விநாயக பெருமான். அவருடைய பார்வை விளக்கக்கூடியது, சொற்பதம் கடந்தது, அந்த நயன தீட்சை. இது நம்ம பகவான் ரமணருக்கு 100க்கு 100 பொருத்தம். பால் பிரண்டன் போன்றவர்கள்லாம் அவர்கிட்ட இருக்காங்க. அவரு எதிலுமே அவர் கம்முன்னு பார்த்துட்டு இருப்பார். அண்ணாமலை அருணாச்சலத்தை பார்த்துட்டு இருப்பார். அவர் எதிரிலேயே உட்கார்ந்துருக்காங்க இவங்க பால் பிரண்டன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இவங்களுக்கு மந்திரம் சொல்லணும், உபதேசம் தரணும், குரு உபதேசம் ஃபாரின்ல வந்துருக்காங்க.
இவர் சைலண்டா இருக்கார். இவர் தாங்கல. அவர் முதல்ல சொல்றாரு, இவர் என்னையா மனுஷன், காலையில வர்றாரு, ஏதோ சாப்பிடுறாரு, எல்லாருக்கும் பார்த்துட்டு இருக்கிறார், ஒரு பேச்சு பேச மாட்டேங்கிறார். ஏதோ இது அவருக்கு இஷ்டமா சில 2 வார்த்தைகள் குறைச்சு பேசுறார். நம்மளை கூப்பிட்டு உபதேசம் பண்ணலையே, திஸ் இஸ் நாட் ஃபார் அஸ் அப்படின்ட்டு, இங்க நான் ரமணாசிரமத்துல ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு they go all the way to பாப்பா ராமதாஸ், கண்கண்ணாடு டிஸ்ட்ரிக்ட்ல கேரளாவில கண்ணனூருக்கு போறாங்க. அங்க அவருடைய ஆசிரமம் இருக்கு. அங்க எப்பவுமே அகண்ட ராமநாம ஜபம் தான். ராமம் நாமம் சொல்லியே ஞானத்தை அடைந்தவர் பாப்பா ராமதாஸ். அப்பா அப்பான்னு கூப்பிடுவோம், பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவாங்க. ராமதாஸ் மிகப்பெரிய, ஐயோ குழந்தைமா இருப்பாருங்க, அவ்வளவு அழகு. அந்த அழகு குழந்தை முகமா இருக்கும். பாத்தீங்கன்னாலே குச்சி 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 பண்ண தோணுமே, கண்ணத்தை இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்கும். அவர் போட்ட பாத்தீங்கன்னா அப்படியே கனிஞ்ச ஞான பழமா இருக்கும். அப்பேற்பட்டவர் ராமநாம சொன்னாங்கன்னு மெய் மறந்து, சார் ஒரு பாறையில இருந்து இன்னொரு பாறை குதிப்பார் சார் 50 அடி. நம்புறீங்களா நீங்க? எதுனா லாங் ஜம்ப் மேக்சிமம் 29 feet தான். 50 அடி குதிச்சவர். இதெல்லாம் வரலாற்று சான்று. அதெல்லாம் கேப்ப, எப்படிங்க குச்சிங்க? எனக்கே தெரியலடா, தெரியல. அது எங்க ராமநாம சொன்னா நானே ஆஞ்சநேயர் ஆயிடும். குதின்னு குதிக்கிறேன், குச்சிக்கிட்டே இருப்பார். அப்பேற்பட்ட பாப்பா ராமதாஸ் கிட்ட போறாங்க. போன உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி எங்களுக்கு மந்திர உபதேசம் பண்ணணும், நாங்களும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லணும், எங்களுக்கு ஸ்பெஷலா உபதேசம் பண்ணுங்க. அவர் அப்படியே பாக்குறார், ஞான கடல் இருந்தே வந்திருக்கிறீங்க, இது வெறும் ஞான குளம், இது குளம், அது கடல், அங்க கிடைக்காதது இங்க கிடைக்க போறது, முதல் வேலையா மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அங்க போய் உட்காருங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவார். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் வர்றாங்க, திருவண்ணாமலைக்கு லொங்கு லொங்குன்னு கேரளால இருந்து வர்றாங்க. வந்து பகவான் ரமணர் எதிரில் அப்படியே உட்காராங்க. ரமணர் ஒரு கனிந்த பார்வையுடன் அவரை பார்ப்பாங்க. பார்த்துட்டு எப்படின்னு கையை காட்டுவார். சார் அந்த நிமிஷத்துல அவங்க கரைஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்குள்ள இருள் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வருது பகவான் ரமணருடைய ஒவ்வொரு உரையாடலையும் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குன்னு, அது தேவராஜ முதலியார் அவர்களாலும், குஞ்சு சுவாமி அவர்களாலும், முருகனார், கணபதி மூலமா தான் கிடைக்குது. அதுக்கு நம்ம நன்றி உடையவர்களா இருக்கணும். அன்னிலிருந்து he records each and everything. அதனால அவர் மூலமா பகவான் ரமணர் புகழ் ஆகிய அயல் நாடுகளில் மிகவும் பரவியது. அது போல அங்க கணபதி கருணையுடன் அவ்வையார் பார்க்கிறோம். என்ன இவ்வளவு வயசு வச்சுக்கிட்டு இருக்க, காலங்காத்தால பூஜை பண்ற, ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுத்து, உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாதா? நீ என் குழந்தை வேணும், அம்மா அதில் நானு, அம்மாக்கு தெரியாத குழந்தைக்கு என்ன வேணும்ட்டு, சரி இப்ப என்ன உனக்கு ஞானம் தானே வேணும், சரி இப்ப என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லு பாப்போம், என்ன பார்த்துக்கிட்ட பாடு அப்படின்பா. அப்ப ஔவையார் கணபதிய பார்த்து பாட பாட இவங்களே ஞான விளக்கத்தை சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. சார் அதான் சார் முக்கியங்க. சத்குருவினுடைய அருகாமையில் இருக்கும் பொழுது தானாக ஞானம், எல்லா சந்தேகம் போயிடும், பேச்சு வாய் அடைச்சு போயிடும். நீங்க எதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் உங்களுக்குள்ளேயே தோண ஆரம்பிக்கும். அதுதான் ஒரு சத்குருவினுடைய சார் நம்ம எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணவங்க யோசிச்சு பாருங்க. சத்குருவினுடைய பிரசன்ஸ்ல எல்லாமே தானே நடக்குது. அதுதான் சொல்றாங்க. இப்ப 4வது பகுதியில நம்ம பார்த்தோம்னா 2வது பகுதியில அந்த ஞான விளக்கம் தானாக உங்களுக்கு கிடைக்க போறோம். 4வது பாடல்ல இருந்து ஆரம்பிக்குது. இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உளந்தனில் புகுந்து குவலையன் தந்தி வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை கலந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி 5 தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவில் இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமொரு 4 தந்தென கருளி மலமொரு 3 மயக்கம் அறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 50 கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழிமினை கபாலமம் காட்டி
மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அஜபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதார மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தில் 8 நிலையும் உடற்சக்கரத்தையும் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூட்சமும் எண்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய என்ற சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அமுதன் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அருள்பனை அருள்த்து நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை ஆண்ட வித்தக விநாயக விரைகழல் சரணே. அப்படியே ஃப்ளோ வருது சார் அவங்களுக்கு. விநாயகர் பெருமானுடைய ஒரு பார்வையில ஔவையார் எதுக்காக போய் நிக்கிறாங்களோ ஔவையாருக்கு வந்து பீரட்டி எழுது அப்படியே ஒரு ஊற்று நீர் பெருக்கெடுத்து ஓடியது போல் தாந்திரி யோகம் வந்துடுத்து, சைவ சித்தாந்தத்தினுடைய பக்தி யோகம் வந்துடுத்து. அங்க நிக்கிறாங்க விரை கழல் சரணே, அதுதான் ஔவையார் வார்த்தை. வித்தக விநாயக வித்தகம் அறிந்த வித்தகன் என்றால் விரை கழல் சரணே. அதாங்க முக்கியம். நான் பாடின குச்சம் வந்திருக்காரு. விரை கழல்னா 2 அர்த்தம் இருக்கு. விரைந்து எனக்கு அருளக்கூடிய ஒரு மலர் பாதங்கள். விரை கழல்னா இங்க நாம் நறுமணம் மிக்க, விரை என்றால் நறுமணம் என்றும், விரைந்து எனக்கு அருளக்கூடிய உன்னுடைய பாதங்களை பிடிச்சுக்கிட்ட இது நடக்காது சொல்லுங்க பாப்பா அப்படின்ட்டு ரொம்ப அழகா ஔவையார் இருக்கிற. இப்ப நம்ம அடுத்த பகுதியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். முதல் பகுதி எப்படி அந்த கடன்னு வந்துப்பாங்க. முதல்ல 15 லைன் தான் அந்த அம்மா பாடினது. 16வது லைன்ல இப்ப கூட நம்ம நினைப்போம் எதுவும் வரும். சில நேரத்துல நம்ம பேசுறது இப்ப 2 ரெக்கார்டிங் கூட பார்த்தோம்னா நம்ம பேசுன மாதிரியே இருக்காது. ஏதோ ஒரு சக்தி நம்மளை பேச வைக்கும். அது இறைமை சக்தி, நம்ம வார்த்தையே கிடையாது. அன்போட நமக்கு தெரிஞ்சதை மற்றோட பகிர்ந்துக்கணும்ன்ற ஒரு அந்யோன்ய பாவமும், ஒரு எனக்கு கிடைச்ச ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்ற ஒரு அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னு அது நீங்க பாடுற பாடலோ, பேசக்கூடிய மொழியோ, செய்யக்கூடிய செயலோ அது தெய்வம் எடுத்துக்கும். அது பிரத்யட்சமா பார்த்தோம்னா ஏதோ சம் எனர்ஜி, யூ கால் இட் பை எனி நேம், நான் தான் அம்பாள் சொல்றேன். தட் எனர்ஜி டேக்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸஸ் இட்செல்ஃப். குருஜி சொல்ற மாதிரி யூ பிகம் அ மைக் பிஹைண்ட் த மைக். அது போல 15 வரிகள் தான் இந்த அம்மா உச்சிக்குள்ளத பாடுறாங்க விநாயகருக்கு. 16வது லைன்ல இருந்து 71வது லைன் வரைக்கும் கடன்னு முடிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஆச்சரியம் எப்படி பாடணும் சொல்லிட்டா கடைசி வித்தக விநாயக விரை கழல் சரணே. அப்ப கேக்குற என்ன எல்லாம் வந்துடுத்தா? வந்துடுத்துங்க ஐயா. இப்ப எங்க கைலாயம் தானே போனோம், கமான் டேக் இட் அப்படின்னு. அதுதான் விநாயகர் அகவல். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனும் கொஞ்சம் கூப்பிடுற மாதிரி இருக்கு. அது அவ்வளவு ஒரு நான் ரொம்ப ரசிப்பேன் தமிழ. அப்பேற்பட்ட தமிழுக்கு எப்பேற்பட்ட ஒரு அழகான மொழி. கொஞ்சம் மொழிங்க அது பாத்தீங்களா என்ன அந்த அழகா அந்த சந்த நயம் வருது. சந்த நயம் தாங்க முக்கியம். சந்த நயம் தான் நம்முடைய உள் உணர்வு. அம்மாவுடைய தாலாட்டுக்கு தான் குழந்தை தூங்கும். அம்மாவுடைய ஒரு மென்மையான அசைவுல தான் அந்த குழந்தை தூங்கும். அது போல தமிழ் என்பது, அந்த தமிழ் இசை என்பது மென்மையா நம்மளை தாளாட்டுறமா இருக்கு. அது பக்தியில் நம்மளை எங்கேயோ போய் சேர்த்து சீதக்களவ செந்தாமரை போம்
பாதச்சிலம்பு பல்லிசை பாட பொன்னரை ஞானம் பூந்துயிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகரிப்ப பேழை வயிறும் அப்படியே ஆற்றொழுக்க பொறுப்பார். அது ஒரு இதான் வந்து ஆசிரியர் அகவல் அது வந்து விநாயகர். இன்னைக்கு இதோட போதும் நமக்கு. சோ இப்ப முதல்ல வந்து பாதாதி கேசம் வர்ணனை பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம அடுத்த வகுப்புல எப்படி ஞான விளக்கம் தாந்திரிக யோகத்தை சார் ரொம்ப ஒவ்வொரு லைனும் முக்கியம் சார், ஒவ்வொரு லைனும் முக்கியம். அதே நிறுத்திட்டேன், அது ஆரம்பிச்சுட்டு நிறுத்த முடியாது. இடங்களை பிங்களே எங்கேயோ போகும், மூலாதாரத்துல போயிட்டு இருக்கும். அது எல்லாமே கடகடன்னு ஒரு அடிச்சு விட்டாங்க பண்றாங்க. அதனால நம்ம அடுத்த பகுதியில அடுத்த வாரம் இத ஆத்ம ஞான செயல் விளக்கத்தை பத்தி பாருங்க. சரியா? ரொம்ப 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 சந்தோஷம் கூடவே பயணிச்சீங்க. இட்ஸ் a great experience for me too. சரியா? So take care. Life is love, life is joy, life is enthusiasm. நமக்கு கிடைச்சது எல்லாருக்கும் சேர்க்கலாம். யாம் பெற்ற இன்பம் பெருகையில். ஜெய் குருதேவ். Thank you, Arun.